ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை எக்ஸாம் 100. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2019 அடுத்த மாதம் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இது போல் பலவிதமான தகவல்களை தெரிஞ்சிக்க வீடியோக்கு கீழே உள்ள சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னா என்ன? நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி ஆல் ஓவர் இந்தியா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் யூபிஎஸ்சி எக்ஸாம் சொல்லுவாங்க. ஸோ ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் உள்ளிட்ட ஒரு 26 கேட்டகரி ஜாப்ஸ் உயர் பதவிகள் இந்த எக்ஸாம் மூலமாக தான் ஆள் எடுக்க போகிறாங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு பரிச்சயமான தெரிஞ்ச கேட்டகரினா ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் இதான் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுலேயும் நிறைய பேர் ரோல் மாடலாக வேறு வச்சுருப்பீங்க. சகாயம் ஐஏஎஸ், ரோஹிணி ஐஏஎஸ், இந்த மாதிரி ஒரு செலிப்ரிட்டி ஆகியிருக்கிற இந்த உயர் பதவியை கொண்டவங்க. அதே மாதிரி உங்கள் பேருக்கு பின்னாலையும் அந்த ஐஏஎஸ்ஸோ ஐபிஎஸ்ஸோ இந்த பேர் வந்தால் எப்படி இருக்கும்? கொஞ்சம் ஒரு நிமிஷம் திங்க் பண்ணி பாருங்கள். ஆதி ஐஏஎஸ், பார்வதி ஐஏஎஸ், ஷாம் ஐஏஎஸ், சிந்து ஐஏஎஸ், இந்த மாதிரி உங்கள் பேருக்கு பின்னாடி அந்த பதவிகள் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ இந்த பதவிகள் பெறுறது யார்? ஸோ என்னென்ன எப்படின்னா பெறுறது? ஸோ இது பெரிய மலையா? ஸோ இது என்னென்ன குவாலிஃபிகேஷனு? ஸோ யாருன்னா இது அப்ளை பண்ணலாம் எக்ஸாம், இந்த யாருன்னா தகுதி இருக்குது? ஸோ எல்லா விவரத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி 2019 வருஷம் வருது. எக்ஸாம் ஜூன் 2ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பிப்ரவரி மாதம் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு மற்ற டீட்டெயில் எல்லாமே சொல்லுவோம். இப்போ பேசிக்காக 2018 நோட்டிஃபிகேஷனை வச்சு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ 2019 ஒரு சில சேஞ்சஸ் கூட இருக்கலாம். ஒரு சாமானியர் கூட ஒரு ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ உயர் பதவி அடையலாம். ஆனால் நீங்கள் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில். ஸோ இந்த மாதிரி உங்களோட பலம் அறிந்து மக்களுக்கான சேவையை ஒழுங்காக பண்ணிங்க, லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து அந்த மாதிரி நீங்கள் ஒழுங்காக பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் சகாயம் ஐஏஎஸ் அப்படிங்கிற மாதிரி உங்களோட பெயர் ஒரு பிராண்டாக மாறும். இல்லைனா கடைசி வரைக்கும் கும்பிடு குருசாமி தான். ஸோ இந்த உயரிய பதவிகள் அடையிறதுக்கு என்னென்னா தகுதி, யாரானா விண்ணப்பிக்கலாம், எல்லா தகுதியும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு பட்டப்படி படிச்சிருந்தா போதும், எனி டிகிரி படிச்சிருந்தாலும் போதும். ஸோ வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 21 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும், 32க்குள்ளே 21 to 32க்குள்ளே இருக்கணும். ஸோ ஓபிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஸோ யூஆர் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 21லேருந்து 32, ஓபிசிக்கு 21லேருந்து 35, எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ அவங்களுக்குனா 21லேருந்து 37 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். மற்ற ரிலாக்ஸேஷன் பிடபிள்யூ கேண்டிடேட், எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்கன்னா அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்த்தோன்னா தெரிஞ்சுக்கலாம். பிப்ரவரி 19ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ யாருன்னா எத்தனை டைம்ஸ் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணலாம்? ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சி மாதிரினா கிடையாது, அன்லிமிட்டட்னா கிடையாது. ஸோ அட்டெம்ப்ட் பொறுத்த வரைக்கும் ஓசி யூஆர் கேண்டிடேட்னா 6 டைம் நீங்கள் அட்டன் பண்ணலாம், அதுக்கு மேலே பண்ண முடியாது. ஓபிசி கேண்டிடேட்னா 9 டைம் நீங்கள் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ கேண்டிடேட்னா அன்லிமிட்டட். ஸோ ஓபிசி கேண்டிடேட்னா பிசி எம்பிசி டிஎன்சி இந்த கேட்டகரிக்கு தான் ஓபிசின்னு சொல்லுவாங்க. ஸோ பதவிகளை பொறுத்த வரைக்கும் ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐபிஎஸ் உள்ளிட்ட ஒரு 26 பதவி இருக்குது. 2018 26 பதவின்னு போட்டிருந்தாங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிமினரி எக்ஸாம் வைக்கிறாங்க, மெயின் எக்ஸாம் வைக்கிறாங்க, இன்டர்வியூ வைக்கிறாங்க. ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படின்னு இருக்குது. பேப்பர் 1 மட்டும் தான் மார்க்கு, பேப்பர் 2 ஜஸ்ட் நீங்கள் குவாலிஃபை ஆனால் போதும். ஸோ பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸு 2 மணி நேரம் டைமு, மொத்தம் 100 கொஸ்டின் கொடுப்பாங்க. 200 மார்க்கு, ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க்கு. நெகட்டிவ் மார்க் 1/3. அதாவது ஒரு கொஸ்டின் நீங்கள் தப்பாக இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.66 மார்க் போகும். ஸோ இந்த 200 மார்க்குக்கு எவ்வளவு அதை வச்சு தான் உங்களுக்கு நீங்கள் மெயினுக்கு போகிறீங்களா இல்லையான்னு தீர்மானிக்கும். ஆனால் பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, சிசேட்னு சொல்லுவாங்க, காம்ப்ரிஹென்ஷன், அனலைட்டிக்ஸ் எல்லாமே இருக்கும். இதுக்கும் 2 மணி நேரம் டைமு. இதுக்கு 80 கொஸ்டின் கேட்பாங்க, 200 மார்க்கு. ஆனால் இந்த பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் நீங்கள் குவாலிஃபை ஆனாலே போதும். ஒரு 33%, ஒரு 200க்கு நீங்கள் 67 மார்க் எடுத்தாலே போதும். இதுக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினுக்கு 2.5 மார்க்கு, அதே மாதிரி 1/3 நெகட்டிவ் மார்க் இதுக்கும் இருக்குது. ரெண்டுமே அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் தான். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் லாங்குவேஜில் இருக்கும். பேப்பர் பேனா வச்சு தான் இது வரைக்கும் எழுதிட்டு இருக்காங்க, இது வரைக்கும் ஆன்லைன் கிடையாது. ஸோ இந்த பேப்பர் 2ல் நீங்கள் குவாலிஃபை ஆனால் தான் உங்களோட பேப்பர் 1 அந்த மார்க்கே வேல்யூ பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பேப்பர் 2ல் கட்டாயம் குவாலிஃபை ஆகணும். அதிக மார்க் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் குவாலிஃபை ஆனாலே போதும். ஒரு 67 200க்கு 67 மார்க், 33% நீங்கள் எடுத்திருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேப்பர் 2 கட்டாயம் குவாலிஃபை ஆகணும். பேப்பர் 2 குவாலிஃபை ஆனால் தான் பேப்பர் 1 நீங்கள் வேல்யூ பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் மெயின் எக்ஸாமுக்கு போகிறீங்களா இல்லையா அப்படிங்கிறது தீர்மானிக்கிறது பேப்பர் 1ஓட மார்க்கு. ஸோ பேப்பர் 1 மொத்தம் 100 கொஸ்டின் 200 மார்க் இல்லை, அந்த 200க்கு நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்க அதை வச்சு அவங்க மெயின் எக்ஸாமுக்கு உங்களை எடுப்பாங்க. ஸோ லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு 106 120 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ அது எக்ஸாமினோட டிஃபிகல்ட்டியை பொறுத்து அமையும்.
ஸோ ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டு அடுத்து மெயின் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 9 பேப்பர் இருக்குது. 7 வந்து மெரிட் பேப்பர், 2 வந்து குவாலிஃபை பேப்பர். ஸோ நம்ம பேப்பர் 2 சொன்னோம்ல குவாலிஃபை ஆனால் போதும்னு, அதே மாதிரி தான் மொத்தம் 9 பேப்பர் மெயின் எக்ஸாமில் இருக்குது. அதில் வந்து 7 பேப்பர் மார்க்கு தான் உங்கள் செலெக்ஷனுக்கு எடுப்பாங்க. 2 பேப்பரில் நீங்கள் ஜஸ்ட் குவாலிஃபை ஆகணும், கட்டாயம் குவாலிஃபை ஆகணும். ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அப்ஜெக்டிவ் டைப் 4 ஆப்ஷன் இருக்கும், அதை ஷேட் பண்ணுற மாதிரி வரும். ஆனால் மெயின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கட்டுரை வடிவில் தான் எழுதணும். ஸோ மெயின் எக்ஸாம் டெஸ்கிரிப்டிவ் டைப்பில் தான் எழுதணும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜ் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம், தமிழ்லேயும் எக்ஸாம் எழுதிக்கலாம். ஸோ மொத்தம் 9 பேப்பருக்குன்னு சொன்னீங்களா, அதில் வந்து 2 வந்து குவாலிஃபை பேப்பர். அந்த 2 குவாலிஃபை என்னென்னா பேப்பர் ஏ, பேப்பர் பி. ஸோ பேப்பர் ஏ பொறுத்த வரைக்கும் ஒரு லாங்குவேஜ், இதுக்கு வந்து 300 மார்க்கு. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மதர் டங், நீங்கள் தமிழ் எடுத்துக்கலாம், கன்னடம், இங்கிலீஷ், ஹிந்தி, மராத்தி, குஜராத்தின்னு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, அதாவது நம்ம எல்லோரும் மேக்ஸிமம் தமிழ்நாட்டு பீப்புள் தமிழில் தான் எடுப்பீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒரு தாய்மொழியை எடுத்துக்கணும். ஸோ அதுதான் பேப்பர் ஏ, மொத்தம் 300 மார்க்கு டெஸ்ட்டு. இதுக்கு வந்து நீங்கள் குவாலிஃபை ஆனால் போதும். இதில் வந்து நீங்கள் 300 எடுக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் ஜஸ்ட் குவாலிஃபை ஆகணும். ஸோ அதே மாதிரி பேப்பர் பிஏ பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷு, அதுக்கும் ஒரு 300 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் குவாலிஃபை ஆனால் போதும். ஸோ எல்லாருமே சிலபஸ் கேட்பீங்க. சிலபஸை பொறுத்த வரைக்கும் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் February 19 வருது, அதிலே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒருவேளை எப்படி தான் வந்திருக்கு அப்படின்னு நான் பேட்டர்ன் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா 2018 வருஷம் சிலபஸ் எல்லாத்துக்கும் டாபிக் வைஸாக கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அந்த சிலபஸ் அதில் அந்த நோட்டிஃபிகேஷனில் 26வது பக்கத்தில் சிலபஸ் இருக்குது, நீங்கள் வந்து பார்த்து செக் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸ் சொல்ல மறந்துட்டேன். ஃபீஸ் வந்து 100 ரூபா தான். அதுவும் SC/ST எதுனா கிடையாது, விமன் கான்டாக்ட்னா கிடையாது. ஸோ 9 பேப்பரில் 2 பேப்பர் குவாலிஃபை லாங்குவேஜ் அண்ட் இங்கிலீஷு குவாலிஃபை பேப்பர் சொல்லியாச்சு. மீதி உள்ள 7 பேப்பர் தான் மெரிட் லிஸ்ட்டு. ஸோ அந்த 7 பேப்பரில் இருக்கிற மார்க் வச்சு தான் நீங்கள் வந்து IAS இல்லைனா எதுன்னு பார்க்கலாம். ஸோ பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் எஸ்ஏ ஒரு 250 மார்க்குக்கு எக்ஸே. ஸோ நீங்கள் எந்த லாங்குவேஜ்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். தமிழ் ஒரு ஏதாவது ஒரு 2 கொஷின் கொடுப்பாங்க எஸ்ஏ. ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு கட்டுரை வடிவில் எழுதணும். 250 மார்க் கொஸ்டின் இது. பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ் 1, இதுக்கும் 250 மார்க்கு. ஸோ இது ஒரு பர்டிகுலர் டாபிக் கொடுத்துருப்பாங்க, அதிலேருந்து நீங்கள் வந்து டெஸ்கிரிப்டிவ் டைப்பில் வந்து நீங்கள் எழுத போகிறீங்க. 250க்கு நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ எல்லாத்தையும் சேர்த்து அந்த பேப்பர் மொத்தம் 7 பேப்பர் சொன்னீங்களா, அந்த 7 பேப்பர் மார்க்கை மொத்தமாக சேர்த்து உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் போடுவாங்க. ஸோ இதுவும் நீங்கள் மார்க் அச்சீவ் பண்ண வேண்டிய ஒரு பகுதி தான். ஸோ பேப்பர் 3யும் ஜென்ரல் ஸ்டடீஸ் 2, இதுக்கும் ஒரு 250 மார்க்கு டெஸ்ட் வைக்கிறாங்க. பேப்பர் 4 ஜென்ரல் ஸ்டடீஸ் 3, இதுக்கு ஒரு 250 மார்க் டெஸ்ட் வைக்கிறாங்க. பேப்பர் 5 ஜென்ரல் ஸ்டடீஸ் 4. ஸோ மொத்தமாக பார்க்க போனால் ஜென்ரல் ஸ்டடீஸ் 1, ஜென்ரல் ஸ்டடீஸ் 2, ஜென்ரல் ஸ்டடீஸ் 3, ஜென்ரல் ஸ்டடீஸ் 4 அப்படின்னு 4 ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்குது. ஸோ இது வரைக்கும் அந்த 7 மெரிட் லிஸ்ட் பேப்பரில் 5 பேப்பர் பார்த்துட்டோம். 4 ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்குது, ஒரு எஸ்ஏ இருக்குது. ஸோ 6வது 7வது பார்ப்போம். 6வது 7வது வந்து ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டு. ஸோ நீங்கள் வந்து அதில் வந்து நீங்கள் ஆப்ஷனல் சப்ஜெக்டாக ஒரு சப்ஜெக்ட் சூஸ் பண்ணுவீங்க. அதில் வந்து பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு 2 எக்ஸாம் வைப்பாங்க. ஸோ என்னென்னா சப்ஜெக்ட் வருது அப்படிங்கிறத நீங்கள் வந்து இந்த பழைய 2018 நோட்டிஃபிகேஷனில் 23வது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட மேத்ஸ் இருக்குது, ஃபிசிக்ஸ் இருக்குது, மெக்கானிக் இன்ஜினியர் இருக்குது, சிவில் இருக்குது, அக்ரிகல்ச்சர் இருக்குது, சுவாலஜி இருக்குது, உட்பட ஒரு 26 சப்ஜெக்ட் இருக்குது. அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதில் பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு வைப்பாங்க. ஸோ மொத்தமாக 7 பேப்பர் ஆச்சா. ஸோ 4 ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பரு, ஒரு எஸ்ஏ பேப்பரு, 2 வந்து ஆப்ஷனல் பேப்பரு. இந்த 7 பேப்பர் தான் நம்மளுக்கு கணக்கு. இந்த 7 பேப்பர் இன்ட்ரு 250 மார்க்கு, மொத்தம் 1750 மார்க்கு ப்ளஸ் இன்டர்வியூ வந்து ஒரு 275 மார்க்கு. ஸோ மெயினில் பாஸ் பண்ணுறவங்க இன்டர்வியூக்கு போவாங்க, மொத்தம் 275 மார்க்கு. ஸோ டோட்டலாக மெரிட் லிஸ்ட் பார்த்தாங்கன்னா 2025 மார்க்கு. இந்த 2025 நீங்கள் எவ்வளவு, ஸோ அதை வச்சு தான் உங்களுக்கு IAS IPS அப்படின்னு தீர்மானிக்கிறது. இந்த மெரிட் லிஸ்ட் மார்க்கை வச்சு தான் நீங்கள் உயர் பதவியாக ஒவ்வொரு போஸ்ட்டாக வரும். ஃபஸ்ட்டு போஸ்ட் வந்து IAS இந்த மாதிரி வரும். நம்ம 10th சமச்சீர் மாதிரி 500க்கு 499 எடுக்க முடியாது. ஸோ இது கிட்டத்தட்ட 50லேருந்து 60% மார்க் தான் ஃபஸ்ட் ரேங்காக இருப்பாங்க. ஸோ பழைய கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் ப்ரிலிமினரி எக்ஸாம் இது வந்து பழைய கட் ஆஃப். ஸோ இப்போ 2019 எக்ஸாம் நடந்து அது எக்ஸாம் டிஃபிகல்ட்டியை பொறுத்து புதுசாக மாறும். ஸோ இது எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதா இதை காட்டுறேன். ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு 200 மார்க்கு சொன்னோம்ல, அதில் ஜென்ரல் கேட்டகரி 116 கேட்டிருக்காங்க, OBC 110, SCக்கு 99, STக்கு 96 இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து மெயின் எக்ஸாம் வந்து 1750 மார்க் 7 பேப்பர். ஸோ அதுக்கு வந்து ஜென்ரலுக்கு 787, OBC 745, SCக்கு 739, STக்கு 730 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டாக 2025 சொன்னோம்ல, அந்த 2025க்கு ஜென்ரலுக்கு 988, OBC 951, SC 937, ST 920 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நான் சொன்னது ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ மொத்தம் மெயின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 9 பேப்பர் இருக்குது. இது வந்து நீங்கள் எந்த லாங்குவேஜ்னாலும் எழுதிக்கலாம். ஸோ உங்களுக்கு தமிழ் பிடிச்சிருந்தா தமிழில் கூட எழுதிக்கலாம். ஆனால் ப்ரிலிமினரி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் நான் ஹிந்தியில் தான் எழுத முடியும். மெயின் எக்ஸாம் எந்த லாங்குவேஜில் எழுதிக்கலாம்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ ஒரு சிறந்த ஐஏஎஸ் அதிகாரியாக என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.